ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலங்காத்தால் அப்படியே விண்டோவை ஓப்பன் பண்ணால் அந்த சிட்டுக்குருவியும் புறாவோட சத்தத்தோடு எந்திரிக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா இங்கே பஹ்ரைனில் புறா, சிட்டுக்குருவி இந்த மாதிரி நிறைய இருக்கும். நம்மளோட விண்டோவில் உட்காந்துட்டு இருக்குங்க இல்லையா, அதை பார்க்குறதுக்கே காலைல ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே நல்லா சூப்பராக இருக்கும். இதே நான் பஹ்ரைன் வந்த டைமில் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணேன். எல்லாரையும் விட்டுட்டு வந்த மாதிரி, இங்கே தனியாக இருக்கிற மாதிரி. இப்போ சின்ன பையன் இருக்கிறான், நம்மளுக்கு டைமே 10:30ன்னு சொல்லலாம். காலையில் எந்திரிக்கிற மாதிரி இருக்குது. நைட்டு 10:30 மணி எப்படி ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. 2 பசங்களை மேனேஜ் பண்ணி பார்த்துக்கிறது. அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் சோகக்கீதை பாடுவோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியே இருக்கும். வேலைக்கு போன வீட்டுக்கார் எப்போ வருவார்னு காத்துக்கிட்டு இருக்க மாதிரியே போயிட்டுருக்கும். அப்போ போதெல்லாம் எனக்கு இந்த புறா, சிட்டுக்குருவி இதுங்க தாங்க மனசுக்கு இதமாக, அதுங்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இதுங்க தான் நம்மளோட சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலெல்லாம் அந்த டைமில் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அப்புறம் இந்த குளிருக்கு இதமாக ஒரு டீயும் போட்டு குடித்து டேயை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டீ குடிச்சிட்டு இருக்கும்போதே வாட்டர் கேன், தண்ணி கேன் போட வந்துட்டாங்க. நான் கூப்பனில் தான் வாங்கிக்கிறது. நம்ம கூப்பன் கொடுத்துட்டு வாட்டர் கேன் வாங்கிக்கிறலாம், கொண்டாந்து வீட்லேயே போட்டு போயிடுவாங்க. எப்படின்னா நம்ம கூப்பன் நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு ஒரு 4000 ரூபாய் நம்ம முன்னாடியே கட்டிடணும். கட்டி கூப்பன் வாங்கிக்கிட்டு அப்புறம் நம்மளுக்கு எப்போல்லாம் எத்தனை கேன் வேணுதோ அதை சொன்னோன்னா அவங்க கொண்டாந்து போட்டுருவாங்க. இங்கே குடிக்கிற தண்ணி, ட்ரிங்கிங் வாட்டர் ஒரு கேன் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 200 ரூபாய் அமௌண்ட்டுக்கு வரும். ஒரு கேன் 200 ரூபாய் ரேட்டு. அப்படியே தண்ணி கேனெல்லாம் வாங்கி வச்சுட்டு டிஃபன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டிஃபன் அப்படின்னா, வரகரிசி பொங்கலும் சாம்பார் இருந்தாங்க பண்ணலான் இருந்தேன். தேங்காய் சட்னி எதுவும் பண்ணல. சாம்பாரும் வரகரிசி பொங்கலும் தான். கொஞ்சமாவது சாப்பாட்டில் இப்போல்லாம் அட்லீஸ்ட் டிஃபன்லேயாவது மில்லட்ஸ் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு இது மாதிரி கம்பு தோசை, கம்பு இட்லி, ராகி இட்லி, ராகி தோசை, பச்சைப்பயிறு, அப்புறம் வரகரிசி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறது. இந்த மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரெட் ரைஸ், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டில் நீ சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் ஒரு 5 கிலோ அந்த பேக் வாங்கினேன். ஆனால் நம்ம இந்த ரைஸையே, பொன்னி ரைஸையே சாப்பிட்டு பழகிட்டோமா, அதனால் டேஸ்ட்டு செட் ஆகலை. ரொம்ப நேரம் வேகிற மாதிரியே இருந்தது. ஸோ நானும் குக்கரில் விட்டாலும் ஒரு 10 விசில் விட்டாலும் வேகாத மாதிரியே தெரிஞ்சது. அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஊற வச்சு சமைக்கணும் அப்படின்னு. இன்ன வரைக்கும் அந்த 5 கிலோ வாங்கினதில் 1 கிலோ தான் சமைச்சிருப்பேன். இன்னும் அப்படியே இருக்குது. இனிமேலாவது இந்த மட்டை அரிசியை கொஞ்சம் சாப்பாட்டில் சேர்த்துக்கறணும்னு நினைக்கிறேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் வீடு விவசாயம் தான். அப்பா, அம்மா, அம்மாச்சி தான், எல்லாருமே விவசாயம் தான். நான் அம்மாச்சி வீட்டிலேருந்து வளரும் போது தான் மட்டை ரைஸ் நம்ம வீட்டு வயல்லே போடுவாங்க. போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே கடையில் கொடுத்துருவாங்க. மட்டை ரைஸ் இது பச்சரிசியாக இருப்பாங்களா, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு மற்றபடி கொடுத்துப்பிட்டு பாலிஷ் பண்ண ரைஸ் அப்படியே ரைஸ் மில்லில் வாங்குவாங்க. எது நல்லதோ அதை கொடுத்துட்டு உடம்புக்கு கெடுதல்ங்கிறத பாலிஷ் பண்ண ரைஸை வாங்கி விவசாயிங்களே நம்ம சாப்பிட்றோம். என்ன பண்ணுறது? இப்போ இன்னி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மட்டை ரைஸ் எல்லாம் சாப்பாட்டில் சேர்த்துக்கணும், நீ அப்படியே பழக்கப்படுத்தணும் குழந்தைங்களுக்குன்னு நினச்சிட்ருக்கேன். அப்படி இந்த பக்கம் வரகரிசி பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் தான், பையனுக்கு ஸ்கூல் லீவு, ஸ்டடி ஹாலிடே விட்டுருக்காங்க. சரி, எல்லோரும் இழுத்து போர்த்திக்கிட்டு தூங்குறாங்க குளிருக்கு. சரி, எழுப்ப வேண்டாம், தூங்கட்டும், அதுக்குள்ளேயும் நம்ம மார்னிங் டிஃபன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண வந்துட்டேன். என் சின்ன பையனுக்கு யாராவது ஒருத்தர் பக்கத்தில் தூங்கினா எந்திரிக்க மாட்டான். இல்லை, அவனை மட்டும் போட்டு வந்தோம்னா பின்னாடியே எந்திரிச்சு வந்துடுவான். வரகரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீ நெய் போட்டு தாளித்து கொட்டணும், அவ்வளோதான். இது நார்மல் நம்ம பச்சரிசி பொங்கல் மாதிரியே தான் அங்கே இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நிறைய பேர் நம்ம மில்லட்ஸை சாப்பாட்டில் சேர்த்துட்டு தான் இருக்கோம். யாராவது ட்ரை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மில்லட்ஸை சேர்த்துக்கோங்க. வரகரிசி பொங்கல்லாம் நல்லாவே இருக்கும், செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க செஞ்சு. வீட்டில் மாவும் காலியாகிடுச்சு. மாவு இல்லாததுனால தான் காலைல வரகரிசி பொங்கல் போட்டாச்சு. ஸோ அதான் பச்சைப்பயிறு மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு தான் பச்சைப்பயிறு, அரிசி, உளுந்து எல்லாம் சேர்த்து ஊற வச்சிட்ருக்கேன். இந்த பச்சைப்பயிறு இட்லியும் நல்லாயிருக்கும், தோசையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் குளிர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால கொஞ்சம் மாவு லேட்டாக தான் புளிக்குது. சும்மாவே என்னோடய கைக்கு மாவு புளிக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமே அரைச்சி ஒரு 2 மணி 3 மணிக்கெலாம் அரைச்சி வச்சுட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் சீக்கிரம் ஊற வச்சாச்சு. கொஞ்சம் இந்த பச்சைப்பயிறு தோசையில் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்பூன் ஜவ்வரிசி போட்டுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கு. போடணுங்கிற அவசியம் இல்லை, இருந்தால் போடலாம். ஏன்னா கொஞ்சம் பச்சைப்பயிறுங்கிறது கொஞ்சம் தோசை நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். இட்லி கொஞ்சம் பிசுப்பாக இருக்காமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா உப்பி நல்லா வரணும்னா ஜவ்வரிசி மாவு, யாராவது பிகினஸ் மாவு அரைக்க தெரியல, இட்லி மாவு நார்மல் அரிசி மாவே அரைக்க தெரியல அப்படிங்கிறவங்க ஜவ்வரிசி கொஞ்சம் போட்டுக்கிட்டோன்னா மாவு நல்லா வரும். நான் நார்மல் அரிசியில் இட்லிக்கெல்லாம் ஜவ்வரிசி போட மாட்டேன். இந்த பச்சைப்பயிறுனால கொஞ்சம் ஜவ்வரிசி சேர்த்துக்கிட்டேன். வரகரிசி பொங்கலும் இந்த பக்கம் அப்படியே தாளித்து விட்டாச்சு. நல்லா இஞ்சி மிளகெல்லாம் போட்டு
பேப்பரெல்லாம் போட்டு தாளித்து விட்டாச்சு. மெதுவாக வேலை பார்க்குற மாதிரி இருக்குங்க. குட்டிப்பையன் எங்கிட்ட எந்திரிச்சு வந்துடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். நானுங்க காலையில் அந்த குளிருக்கு ஒரு இப்போ டீ குடிக்காமல் இருக்க முடியுதில்ல. இப்போ கொஞ்சம் வந்து வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டீயை கம்மி பண்ணி தாங்க இருந்தேன் நல்லா. ஆனால் அந்த குளிர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இருக்க முடிய மாட்டேங்குது. நான் சாப்பாடு கொஞ்சம் வந்து டயட் ஃபுட் மாதிரி தான் எடுத்துக்கிறேன், வாக்கிங் போகிறேன். ஆனால் அந்த டீயை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியல, குடிச்சு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வரகரிசி பொங்கல் சாம்பார் எல்லாம் செஞ்சாச்சு. இன்றைக்கி பையனுக்கு லீவ் எல்லோரும் தூங்குறாங்க. எக்ஸாமுக்கு ஸ்டடி ஹாலிடே விட்டுருக்காங்க படிக்கிறதுக்கு. இன்னும் ஆனால் படிக்கிறதுக்கு லீவ் விட்டுருக்காங்க. நான் தூங்கிக்கிட்டு இருக்கான். குழந்தைங்க எல்லாருக்கும் வந்து டிஃபன் கொடுக்கலாம். அவ்வளோதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி டிஃபன். காலையில் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு இந்த பசங்க கூட 2 பேரும் கூடவும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு, இவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதே எனக்கு முழு நேர வேலையாக இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவனை அடித்தான், அவன் இவனை அடித்தான்னு 2 பேரும் பஞ்சாயத்து தான். ஒரே பஞ்சாயத்து மயமாக தான் வீட்டில் போயிட்டுருக்குது. நான் பேசாமல் ஒரு ஒன்று ஆலமரத்தில் வச்சுட்டு உட்காந்துற மாதிரி இவங்க கூடவே உட்காந்துருந்தா தான் பிரச்சனை இல்லாமல் வீடு போகுங்கிற மாதிரி. அப்புறம் அந்த கிரேப்ஸ் கேட்டானுங்க. அவங்களுக்கு 2 பேருக்கும் கொடுத்துட்டா கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அந்த குட்டி பையன் வாயை கொஞ்சம் நேரம் அடிச்சு போட்டோன்னா நம்ம வந்து வேலை பார்க்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், மதியம் குக் பண்ண அதையும் ஷூட் பண்ண முடியல. டைம் ஆனதுனால பசங்களுக்கு சீக்கிரம் சாப்பாடு கொடுக்கணுங்க இல்லையா, அதனால வீடியோ எதுவும் எடுக்கல. ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் கேட்டேங்க. அதான் இங்கே உண்ணியாப்பம்னு சொல்லிட்டு ஒரு கேரளா, நம்ம ஊர் பணியாரம் தான், அவங்க வந்து உண்ணியாப்பம்னு சொல்கிறாங்க. ஸோ கோதுமை மாவில் பண்ணுறது அந்த ஸ்நாக்ஸ் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு மாவெல்லாம் ரெடி பண்ணி பணியாரம் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். இங்கே கேரளாவில் செய்கிற எல்லா பலகாரம் பணியாரம் எல்லாமே இங்கே வந்து ஸ்பெஷலுங்க. ஏன்னா இங்கே கேரளாக்காரங்க அதிகமாக இருப்பாங்க. கேரளாக்காரங்க ஹோட்டல் அதிகமாக இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ வந்து அங்கே என்னென்னலாம் ஃபேமஸான சாப்பாடோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ அந்த டேஸ்ட்டும் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்டோன்னா நம்ம வீட்லேயும் ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எல்லாம். அதான் அந்த பணியாரம் செஞ்சிட்ருக்கேன். பசங்களுக்கும் அது பிடிக்கும். பனானா தேங்காய் இதெல்லாம் போடுறோங்க இல்லையா, அதனால நல்லாயிருக்கும். நான் வந்து நம்ம பணியார சட்டி இருக்குங்க இல்லையா, குழி பணியார சட்டி, அதில் தான் ஊற்றுனேன். ஒருவேளை அதை வந்து இந்த மாவு வந்து எண்ணெயில் போட்டு எடுத்தாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவே சூப்பராக இருந்தது. எண்ணெயில் ரொம்ப சேர்த்துக்க வேணாங்கிறதுக்காக நான் பணியாரக்கல்லையே வந்து போட்டு ஊற்றி எடுத்துட்டேன். இந்த பணியாரத்தை போட்டு கொடுத்துட்டோன்னா பெரிய பையன் பிரச்சனை இல்லை, அவன் பாட்டுக்கு இருப்பான். என்ன கொடுக்குறோமோ அதை சாப்பிடுவான், அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். ஆனால் என்னை கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக விட்டுருந்தா 2 பேரும் சண்டை தான் வரும். இப்போ அவன் சின்ன வாட்டுக்கு கொஞ்சம் நேரம் இந்த பணியாரத்தை போட்டு கொடுத்துட்டோன்னா கீழே பாதி மேலே பாதி பிச்சுட்டு ஒரு வாயில் போகும், பாதி எல்லாம் பிச்சு போட்டு அங்கிட்டு விளாண்டுட்டு கொஞ்சம் நேரம் அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பான். அந்த டைமில் மாவுக்கு ஊற வச்சேன் இல்லையா, அதை போய் அரைச்சிடலான்னு சொல்லிட்டு தான் அங்கிட்ட வந்து அதை ரெடி பண்ணிட்டு. ஏன்னா மாவு அரைக்கிறது வந்து பெரிய விலங்க. அவன் வந்து கையை ஓட்டிடுவான், கையை விட்டுருவான். அவனுக்கு ஜாலியாகிடும். கிரைண்டரில் மாவு போட்டாவே அவன் ரொம்ப குஷியாகிடுவான். அவனுக்கு தெரியாமல் அவனை ரூமில் போட்டு கொடுத்துட்டு அவங்க அண்ணனை பார்த்துக்க சொல்லிவிட்டு வந்து இங்கே மாவும் அரைச்சிட்டேன். மாவு அரைச்சி கரைச்சி வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.